நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வார வியூகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிற அரசியல் ஆளுமை அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பில் இருக்கிற முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபு பாண்டியராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அணியினுடைய பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தினகரன் தரப்பிற்கு இரட்டை இலை சின்னம் போய்விடக்கூடாது, அல்லது இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விடலாம். இந்த ரெண்டு விஷயங்கள்ல தான் திரும்ப திரும்ப கவனம் செலுத்துகிறீங்களா? இல்லை, எலெக்ஷன் கமிஷனில் நாங்கள் கேட்டிருக்கிறது 5 கோரிக்கைகள். முதல்ல கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறது, இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரி இடைக்கால பொதுச் செயலராக சசிகலா அவர்கள் நியமிக்கப்பட்டது, அப்பாயிண்டட். அவங்களே சொல்லியிருக்கா, அத்தான் சொல்லியிருக்காங்க. ஷி வாஸ் நெவர் எலெக்டட், ஷி வாஸ் அப்பாயிண்டட். அந்த அப்பாயின்மெண்ட் செல்லாது என்று சொல்ல வேண்டும். இதான் நாங்கள் வச்சிருக்க முதல் கோரிக்கை. இரண்டாவது, இது செல்லாது என்று அறிவிக்கும் பட்சத்தில் புரட்சித் தலைவர் கொடுத்த அந்த கான்ஸ்டியூஷன் படி தேர்தல், உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும், 2 மாதத்துக்குள் நடத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்கோம். மூன்றாவது, இது எலெக்ஷன் கமிஷன் டைரக்டிவில் நடக்கணும்னு சொல்கிறோம், மேற்பார்வையில் நடக்கணும்னு சொல்கிறோம். நாலாவது, இந்த இடைப்பட்ட காலத்தில் எல்லா முடிவுகளையும் எடுக்கும் அதிகாரம் கட்சி கட்டமைப்பில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம அவைத்தலைவருக்கும் பொருளாளருக்கும் இந்த அதிகாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். இந்த அதிகாரத்தில் அடங்குறது தான் இரட்டை இலை சின்னம் கொடுக்கிறது. இரட்டை இலை சின்னத்தை வழங்கும் அதிகாரம் இந்த இருவருக்கும் இருக்க வேண்டும். பொதுச் செயலாளர் இல்லாத காலகட்டத்தில் இந்த அதிகாரத்தில் அடங்கி இருக்கிற அந்த இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு, எங்கள் வேட்பாளருக்கு, குறிப்பாக அண்ணன் மதுசூதனன் அவர்களுக்கு கிடைக்கணும். இந்த 5 தான் நாங்கள் வச்சிருக்கிற கோரிக்கைகள். இந்த 5 பொறுத்த வரைக்கும் எதிர் அணி சசிகலா அணியும் இதில் ஒரு கோரிக்கையை ஒத்துக்கிட்டுறாங்க. என்ன கோரிக்கைன்னா, புரட்சித் தலைவர் கொடுத்த கட்டமைப்பின்படி புதிதாக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்குவதை ஆர்கே நகர் எலெக்ஷன் முடிஞ்சோடனே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு தான். ஓகே, அதில் அவங்க ஒத்துக்காத விஷயம் எலெக்ஷன் கமிஷன் சூப்பர்விஷனில் நடக்கணுன்றதை அவங்க ஒத்துக்கிடலை. ஓகே, நாங்கள் அதை கேட்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 22ஆம் தேதி அவங்க முடிவு அறிவிக்கும் பொழுது அது நல்ல முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 விஷயங்களுமே அவங்க தருவாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அஃபிடவிட் ஃபைல் பண்ணி கொடுக்குறதுலேயும் சரி, எத்தனை பேர் ரேங்க் அண்ட் ஃபைல் எங்கள் கூட இருக்காங்கன்றதுலேயும் சரி, நாங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னிலையில் இருக்கோம். இன்னும் கூட சசிகலா அணி இன்னும் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் டைம் கேட்குறாங்க. அங்கங்கே வேகமாக சென்று யாராவது கையெழுத்து போட மாட்டாங்களான்னு போய் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே அந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம். இத்தனைக்கும் நாங்கள் புதிதாக பிறந்த அணி. ஜெயலலிதா அவர்கள் மறைகிறார். அதற்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருக்கிறது. இந்த வெற்றிடத்தை தகுதியான ஒரு நபரை கொண்டு நிரப்ப வேண்டும்னு அதிமுக தொண்டர்கள் நினைக்கலாம். இப்போ இதற்கு பிறகு 2 வாய்ப்புகள் அவங்க முன்னாடி வருது. சசிகலா அவர்கள் அல்லது தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அணியின் 2 வாய்ப்புகள் வருகிறது. இந்த கட்சி நிர்வாகிகள்னு நீங்க அவங்க எண்ணிக்கை அடிப்படையில் சாதாரணமாக கடந்து போக முடியாது. கட்சியினுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான், அனுபவத்தின் அடிப்படையில் தான் அவங்க நிர்வாகிகளாக உருப்பெறாங்க தொண்டர்கள்ல இருந்து. அப்போ அவங்களுக்கும் கடந்த 30-40 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. அவர்கள் யார் பக்கம் போறாங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிற போது இரட்டை இலை பக்கம் தான் நாங்க போவோம் என்கிற பதில் அதிமுகவில் இரட்டை இலை தவிர்த்த வேறு ஆளுமையே இல்லைங்கிற பதிலா உங்களுக்கு தெரியலையாங்கிறதா நான் கேட்கிறேன். அதுல நீங்க சொல்ற ஒரு கருத்துரை நான் மாறுபடுறேன். ஒன்று, அந்த வெற்றிடம் என்பது ஏற்படவில்லை. முதல்ல அம்மா இறந்த அந்த டிசம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த இரவில் கட்சி கூட பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எந்த வெற்றிடத்துக்கும் இடம் தராமல் அடுத்த 60 நாட்கள் அந்த ஆட்சி நடந்த விதம், அடுத்த 60 நாட்களில் உருவாக்கிய தாக்கம், அது ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், எத்தனை சவால்களை எதிர்நோக்கினாலும் மிக நல்ல அரசாங்கத்தை தந்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அந்த தேதியில் அவர் என்னைக்கு அம்மாவின் மரணத்திற்கு பின் இருக்கும் மர்மங்களுக்கு விசாரணை கமிஷன் எடுக்கணும், அதுக்கு இந்த ரிப்போர்ட் வேணும், அந்த ரிப்போர்ட் வேணும்னு இனிஷியேட் பண்ணாரோ, அடுத்த 2 நாட்களில் அவர் வற்புறுத்தி ராஜினாமா தர வைக்கப்பட்டார். அந்த ராஜினாமா தந்த அந்த 5வது பிப்ரவரி 5 அடுத்து 48 மணி நேரத்தில் அவங்க வற்புறுத்தி வாங்கினதையும் பல உண்மைகளையும் அவர் வெளிக்கொண்டு வந்தார். அவருக்கு தெரிஞ்சதில் 10% அவர் அன்னைக்கு சொன்னது தமிழக அரசியலை திருப்பி போட்டு இருக்கிறது, புரட்டி போட்டு இருக்கிறது. பலரும் அவரை நம்பி வர துவங்கி இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா விட்டு சென்ற அந்த சொத்து ஒரு தனிநபருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ செல்லக்கூடாது. அதை பாதுகாத்து தொண்டர்களுக்கு அது போய் சேரணுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோங்க. அதுக்கு இதுதான் வழி அப்படின்னு எங்களுடைய கருத்து. எனக்கு தொண்டர்கள் விரும்புகிற, தொண்டர்களால் ஏற்கப்பட்ட ஒருவர் தான் ஆளுமையாக வேண்டும் என்றால்
ஜெயலலிதா அவர்களுடைய மறைந்த சில வாரங்கள்லேயே அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி ஜெயா தொலைக்காட்சியில அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக சசிகலா வர வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக, ஒவ்வொரு அணி செயலாளராக, கிளை செயலாளராக, அமைச்சர்கள் அத்தனை பேரும், முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட அங்கு போய் நின்று அவர்களை வற்புறுத்தி அவர்களை அழைச்சிட்டு வந்ததே நீங்க தான். இது சசிகலா அவர்களுடைய வருகையை உறுதி செய்த நீங்களே இப்ப அவர் பொருத்தமான ஆள் இல்ல, அவங்க குடும்ப அரசியல் பண்றாங்கிற குற்றச்சாட்டை மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? எப்படி ஏத்துப்பாங்கன்னா உங்களுக்கே தெரியல நெல்சன் சார். இப்போ நீங்க வந்து வர்றாங்க அவங்க பேரில் வந்து இந்த குற்றச்சாட்டு ஜட்மெண்ட் தரப்படுகிறது. அந்த ஜட்மெண்ட் வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க? எந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு போக வேண்டாம். அந்த காலகட்டத்துக்குள்ள நான் போல மறைந்த ஓரிரு வாரங்கள்லேயே மொத்த கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளும் போயஸ் கார்டன் வீட்டு முன்பாக நின்று அவர்களை வரவேற்கிறேன். எனக்கு அதுல தவறுலாம் நான் மாற்றுகிறதோ இல்லை, அந்த கட்சியினுடைய அது உட்கட்சியினுடைய முடிவு. ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்த அந்த ஒற்றை முடிவை ஒரு இரவில் அத்தனை பேரும் மாற்றிக்கொள்வதற்கான பிரத்யேக காரணம் தான் எனக்கு புரியல. பல விஷயங்கள் நீங்க பார்க்கணும், சேர்ந்து பார்க்கணும் என்ன நடந்தது அந்த நேரத்துலன்னு. உங்களுக்கு தெரியும், பல பேர் கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு பொதுச் செயலாளர் வெகு விரைவில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். புரட்சித் தலைவர் வகுத்த பாதைப்படி அந்த எலெக்ஷன் நடக்கணும். அதுக்கு முன்னால் வந்து ஒரு டெம்பரரி ஜெனரல் செக்ரட்டரி, ஈவன் அந்த இதில் இருக்கிற வார்த்தையாடலும் அதுதான் இருக்குது. அந்த முடிவுலே பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் நாங்கள் தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்க போகிறோன்றதை அதில் சொல்லியிருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு ஸ்டாண்ட் பை ஆர் ஸ்டாப் கேப் அந்த ஒரு எண்ணத்தில் என் கேள்விதான். ஸ்டாண்ட் பை என்பது உங்கள் பன்னீர்செல்வம் அவர்களையோ அவைத்தலைவர் மதுசூதனன் அவர்களையோ சசிகலாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது உள்ள கிடக்கையாகவோ அல்ல அங்கிருந்து அந்த ஆணையாக கூட இருந்தாலும் ப்ராப்பர் வேங்கிறது தேர்தல் நடத்தி தான். ஆனால் அதற்கு முன்பாகவே ரொம்ப ஒரு ஷார்ட்கட்டாக போயஸ் கார்டன் போய் நின்னதுங்கிறது பாருங்க. அந்த அழுத்தம் என்னோட கேள்வி தான். அதுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா நீங்களே செஞ்சது? உங்களுக்கு தெரியும், நாங்கள் எலெக்ஷன் கமிஷனில் சப்மிட் பண்ணியிருக்கோம். அந்த நேரத்தில் அம்மா அவர்கள் மறைந்து அடுத்த நாளே ஒரு ஆட்சி இருக்கணுன்றதை எல்லாரும் உணர்ந்தாங்க. இருக்கிற 52 அமைச்சர்களும் போய் பொறுப்பெடுத்தோம். கட்சி எந்த இடத்துலையும் வந்து எந்த குறைபாடும் கட்சிக்கு வரக்கூடாதுன்றதுனால பொதுக்குழு கூட்டப்பட்டது, வெகு விரைவில் கூட்டப்பட்டது. அந்த நேரத்தில் எல்லாருக்கும் இருந்த ஒரே எண்ணம், கட்சி ஒன்றா இருக்கணும், கட்சி ஒன்றா இருக்கணும், கட்சி ஒன்றா இருக்கணும். சசிகலா அவர்கள் அந்த நேரத்தில் நாங்கள் தீர்ப்பு வரும்னு நினைக்கல. நாங்கள் வந்து அவங்களுக்கு இவ்வளோ விரைவில் வந்து அவங்க சிறையிடப்படுவார்கள் என்று யாருக்குமே அந்த எண்ணமும் இல்லை. அந்த நேரத்தில் பெருசாக சாய்ஸ்லாம் எங்களுக்கு கொடுக்கல. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சசிகலா அவர்களுடைய குடும்பம் அந்த நேரத்தில் இதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாங்க. ஒரு லெவல் ஆஃப் ஆர்கெஸ்ட்ரேஷன் இருந்தது. அஜெண்டா தெரியாது, வந்த உடனே எல்லாரும் கையெழுத்து போடுறோம், எல்லாம் மினிட்டுக்கு கையெழுத்து போடுறோம், வந்ததுக்கு அட்டண்டன்ஸுக்கு கையெழுத்து போடுறோம்னு நினைச்சோம். ஆனால் அதை வந்து இதுக்கு பயன்படுத்தப்பட்டது. என்னோட கேள்வி திரும்ப மெயின் ஸ்ட்ரீம் வைக்க விரும்புகிறேன். அந்த பொதுக்குழுங்கிற அமைப்பை குறித்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவாக விளக்கிட்டார். அது எங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் வற்புறுத்தி அழைக்கப்பட்டு கையெழுத்து வாங்கப்பட்டதுங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டார். என்னுடைய கேள்வி, நீங்கள் விருப்பப்பட்டு அத்தனை பேரும் போயஸ் கார்டன் முன்பாக போய் நின்று அரசியலுக்கு வர வேண்டும், பொதுச் செயலாளராக வேண்டும் என்று சசிகலாவிற்கு அழைப்பு விடுத்த அந்த நாட்கள் அது எப்படி சாதாரண நீங்க அந்த என்னுடைய கேள்வி அது மட்டும்தான். அந்த பொதுக்குழு அதுக்கு பிறகு நடந்த காட்சிகளே இல்லை. இது ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட் திங் தாங்க. அந்த நேரத்தில் வந்து பலருக்கும் ஒரு உந்துதல் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, அந்த உந்துதல் ஒரு செயற்கையான உந்துதல்னு சொல்லலாமா? ஐ திங்க் பார்ட்லி செயற்கை, பார்ட்லி வந்து அந்த நேரத்தில் ஒரு குரூப் திங்க்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு எல்லாரும் பண்றாங்க, இது பண்ணாதான் சரி அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டது. இல்ல அந்த குரூப் திங்கிங்கான இனிஷியேட்டிவ் ட்ரிகர் பாயிண்ட் எது? ட்ரிகர் பாயிண்ட்ங்கிறது இங்கே பாருங்கள், இந்த அம்மாவின் மரணம் 75 நாட்கள் வந்து நாங்கள் யாரும் அம்மாவை பார்க்க முடியாதது, என்ன நடந்தது என்பதற்கு இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் பண்ணப்பட்டது. அந்த கண்ட்ரோல் வந்து சசிகலா அவர்கள் கையில் இருந்தது. அந்த 75 நாட்களில் வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டது, பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த டயத்தில் யாருக்கும் எதுவுமே தெரியல. ஓகே, வந்த இது இப்போ இன்னைக்கு தெரியுது நமக்கு வந்து ஒரு உங்களுக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. அந்த தேதிக்கு வந்து OPS அவர்கள் உட்பட நாங்கள் எல்லாம் போய் உட்கார்ந்துருப்போம். பல விஷயங்கள் சொல்லப்பட்டன. எங்கள் எல்லாருக்குமே வந்து அம்மாவோட ட்ரீட்மெண்ட் நம்மளால எதுவும் சஃபர் ஆகிடக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தில் தான். இல்லைன்னா வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அந்த இடத்துல வந்து செகண்ட் ஃப்ளோரில் நின்று கண்டிப்பாக நாங்கள் பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு. எல்லாருக்கும் இது ஒரு பயம், நோய் தொற்று வந்து விடும் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. அம்மா ஆக்சுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்த அறிக்கை இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிக்கிட்டே இருந்தது. இறுதியில் அந்த டேர்ன் நடந்தது. இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட்ன்ற ஒரு டேர்ன் வந்தது. அங்கே யாரும் வந்து கண்டிப்பாக அந்த 32 பேரில் குறைந்தது பாதி பேராவது
அடிமை மனப்பான்மையோடு இருக்கிறவங்க கிடையாது அந்த இடத்துல வந்து. ஆனால் எங்கள் எல்லாருக்குமே என்னென்னா நம்ம செய்கிற ஒரு ஆக்ஷன்னால ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, என்னைக்கு வந்து அம்மா வந்துடுவாங்க, அந்த நம்பிக்கைலாம் நாங்கள் எல்லாம் இருந்தோம். ஸோ தயவுசெய்து நீங்கள் அந்த 75வது நாள் 74வது நாள் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லி நாங்கள் எல்லாம் திரும்பி வர்றோம். அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லை. அந்த இதே கருவியை, அந்த உயிர்காக்கும் கருவியை உள்ளே பொறுத்துறாங்க, ஒரு வாரம் இருக்கும்னு சொல்கிறாங்க. மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் சொல்கிறாங்க. மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியரில் வந்து ஆர்கன்ஸ் ரிவைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த கருவியை வைத்தால் ஒரு வாரம் தரப்போகிறோன்றாங்க. ஆனால் எண்ணி 16 மணி நேரத்தில் அதை எடுத்துட்டோம், அது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த மாதிரி 14 கேள்விகள் நாங்கள் எழுப்பியிருக்கோம். இந்த கேள்விகள் எல்லாமே வந்து ஏன் நீங்கள் அப்போ கேட்கலன்னு சொன்னீங்கன்னா, அப்போ கேட்குறதுக்கு எங்களுக்கு டேட்டா கிடையாது. அப்போ கேட்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு அச்சம் இருந்தது. என்ன அச்சம்னா, ஏதாவது நம்ம கேட்க போய் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டில் சஃபர் ஆகிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம். எப்போ ஐம்ஸ் ரிப்போர்ட் வெளிப்படப்பட்டதோ, எப்போ வந்து அப்பல்லோட ரிப்போர்ட்டை நாங்கள் இதோட பொருத்தி பார்க்க முடிந்ததோ, ஸ்டேட் கவர்மெண்ட் ரிப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சதோ, அப்போ வந்து தெள்ளத் தெளிவாக இதெல்லாம் வருது. இப்போ இன்றைக்கும் கூட யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மீடியாக்களையும் இதை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து இதை நீங்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. இத்தனை சிசிடிவி ரிமூவ் பண்ணப்பட்டது, ஏன் ரிமூவ் பண்ணப்பட்டது, எஸ்பிஜி வந்து வாபஸ் பெறப்பட்டது, யார் அதற்கு ஆர்டர் கொடுத்தது, ஃபாரன்சிக் எவாலுவேஷன் ஆஃப் த ஃபுட் யார் பண்ணது, அந்த ரிப்போர்ட் ஏன் வெளியே வர மாட்டேங்குது, இந்த மாதிரி கேட்குற கேள்விகள் எதுக்குமே பதில் இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து நீதி விசாரணைக்கு வேணும்னு கேட்குறோம். அதனால தான் இன்றைக்கி தெருவில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணியும், குறிப்பாக அம்மா மரணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மம் விலக வேண்டும். அவங்கள பொறுத்த வரைக்கும் மர்மமே இல்லை, யார் கொண்டாடுறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க வரட்டும், இந்த இடத்துல வந்து அவங்க கேட்க வர்றப்போ இல்லைங்க, அம்மாவோட மறைவுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை ஒவ்வொரு கிரவுண்ட் லெவலில் இருக்கவங்களும் இதில் வந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க. அந்த கருத்து வந்து கண்டிப்பாக ஆர்கே நகரில் வெளிப்படும். மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்கிறத நீங்க உறுதிப்படுத்துறீங்க, அது யாருன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு தெரியாதா? இதில் வந்து இப்போ நாங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளில் அர்த்தம் என்னன்னு தெரியாதா? ஏன் வந்து எனக்கு முதலமைச்சருடைய மரணத்திற்கான காரணம் யாருன்னு பாண்டியராஜன் சார்ட்ட நான் கேட்கல. மக்கள் ஒருவரை நினைக்கிறார்கள் பாண்டியராஜன் சார் சொல்றாரு, எனக்கு அவர் யாருன்னு கேட்கிறேன். அவங்க இதுக்கு காரணமானவங்க முழு காரணம் வந்து அவங்க குடும்பம், அந்த சசிகலா அவர்களுடைய குடும்பம் என்பதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. மக்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்போ வந்து டாக்டர் சாந்தாராம் அப்போலோவில் வந்து டயபெட்டாலஜிஸ்டாக இருக்கிறவர் 3 மாதங்களுக்கு முன்னாலே, செப்டம்பர் 22க்கு முன்னால் சொல்கிறாரு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல் நீங்கள் கொடுக்கறது அம்மாவுக்கு பேரலிட்டிக் அட்டாக்கை உருவாக்கும். அடுத்த நாள் அவர் வந்து அங்கேருந்து அனுப்பப்படுகிறார், வேற ஒருத்தர் பொறுப்பெடுக்கிறார். அந்த இடத்துல ஒரு ஸ்கின் இச்சுக்கு வந்து ஸ்டெராய்டு கொடுக்குற ஒரு விந்தை நடக்கிறது. இது எல்லாமே டேட்டாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸ்டெராய்டு கொடுத்தா அது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன்னு எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து. இதெல்லாம் ஏன் இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணலை? 7 விதமான எயில்மெண்ட்ஸோட அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்றாங்க. ஏன் நீங்கள் வந்து 2 தான் இருந்ததுன்னு சொல்கிறீங்க? அந்த இடத்துல வந்து அம்மா அன்கான்ஷியஸாக 5 நாள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 3ஆவது நாள் அவங்க வந்து நார்மல் ஃபுட் சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த கேள்விகள் எல்லாமே வந்து சாதாரண மக்கள் கூட நீ கேட்க முடியும். ஊடகங்கள் மட்டும்தான் இதை வந்து கேட்காம இருக்கிறாங்கன்றது என்னுடைய கருத்து. வந்து அந்த குற்றச்சாட்டு அப்படியே நேரடியாக நான் எதிர்கொண்டு ஒரு மறு கேள்வி கேட்க வேண்டும். இந்திய அரசியல் சாசனம் பொதுமக்களுக்கு என்ன கருத்துரிமையை வழங்கி இருக்கிறதோ அதே அளவிலான கருத்துரிமை தான் ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கு. அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் இருக்கிற சிறப்பு எந்த விதமான சட்டங்களும் ஊடகங்களுக்கு இல்லை. எனக்கான கேள்வி, இப்ப நீங்க எழுப்புகிற எல்லா விதமான கேள்விகளும் ஊடகங்களும் சாதாரண மக்களும் கேட்பதற்கு மறந்துட்டாங்க அப்படின்னு ஒருவேளை வைத்துக் கொண்டாலும் கூட, மறக்கடிக்கப்பட்டாலும் கூட, ஜெயலலிதா அவருடைய மரணம் நடந்த அந்த நாளில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் சமாதிக்கு உட்கார்ந்து தியானம் பண்ண அந்த இடைப்பட்ட நாட்கள்ல அரசாங்கம் என்பது யாருடைய கைகளில் இருந்தது? இந்த சந்தேகங்களை எல்லாம் யார் எழுப்பி இருக்க வேண்டும்? அதை எழுப்ப துவங்கி அதுக்கு உண்டான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை எடுத்த 2 நாட்களில் அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள். அதுக்கப்புறம் நாங்கள் எந்த நேரத்துலையும் PH பாண்டியன் அவர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டுகளும் சரி, அதற்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளும் சரி, ஜனாதிபதிக்கு கொண்டு போய் நாங்கள் கொடுத்திருக்கிற அந்த குற்றச்சாட்டு எதுவுமே இந்த சினாரியோ மொத்தத்தையுமாக நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு அந்த மரணத்திற்கான காரணம் அல்லது அது குறித்த சந்தேகத்தை எழுப்ப முயல்கிற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அல்லது மற்ற அமைச்சர்கள், நிர்வாகிகள், இதையெல்லாம் யார் எழுப்புகிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது, அதனால் பிளவு உருவாகிறது, அப்படிதான் அர்த்தம். ஒரு முக்கியமான காரணம். 2வது முக்கியமான காரணம் வந்து இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தினகரன் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் அம்மாவால் கட்சியிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டவர். அவர் வந்து 6 வருடங்களாக அதற்கப்புறம் வந்து கட்சியில் சேர்த்துக்கிடப்படவில்லை, அவர் முயற்சி எடுக்கலை.
இவங்களுக்கு எப்போ வந்து சிறை தண்டனை கிடைக்குதோ அடுத்த நாளே வந்து அவங்க அப்பாலஜி லெட்டர் தர்றாங்க. இவங்க 6 மணி நேரத்தில் அதை அக்செப்ட் பண்ணிட்டு துணை பொதுச் செயலாளராக இல்லாத ஒரு பதவியில் அவங்கள கொண்டு வர்றாங்க. இது வந்து ஆட்சியை தன் பிடியில் வைக்கக்கூடிய ஒரு முயற்சி தானே. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய கட்சி வரலாறு தெரிந்தவருங்கிற முறையில அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களும் உயரங்களிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர்களும் தூக்கி எறியப்பட்ட தளத்திலிருந்து மீண்டுமாக உயர்த்தப்பட்டவர்களுமாக எல்லா விதமான பெர்முடேஷனும் காம்பினேஷனும் தொண்டர்களுக்கு அதிமுகவில் நிகழ்ந்திருக்கிறது. அது நீங்க அதிமுகவில் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர்ங்கிற ஒற்றை காரணத்தினாலேயே அவர் திரும்ப உள்ள வரக்கூடாதுங்கிறது என்ன மாதிரியான நியாயம்? நீக்கப்பட்டு இருந்தவர் அதே நேரத்தில் சசிகலா அவர்கள் எந்த நேரத்திலையும் நான் அரசியலில் தலையிட மாட்டேன், கட்சிக்குள்ள வந்து ஒரு பொறுப்பெடுத்து வர மாட்டேன் அப்படின்னு ஆன் பேப்பர் எழுதி கொடுத்து கமிட் பண்ணி அதை அப்படியே செயல்படுத்திய சென்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய கேள்வி அதுதான். இப்போதுமே சசிகலா அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று விரும்பவே இல்லை. கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் போயஸ் கார்டன் வாசலுக்கு போய் நீங்கள் வந்து கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காகத்தான் தான் இந்த கட்சி பொறுப்பேற்பதாக கட்சியினுடைய பதவியேற்கிற உரையில் அவர் பேசியிருக்காரு. ஆனால் அது உண்மை இல்லைன்னு மனச்சாட்சி உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலங்க. ஏங்க அந்த அம்மா வந்து எப்படி வந்து என்ன மாதிரி மேனிபுலேட் பண்ணி என்னுடைய கேள்வி அது உண்மை இல்லைங்கிறத உண்மை தெரிஞ்ச ஆட்கள் அந்த சூழல்ல சொல்லாமல் இப்ப சொல்றதுக்கான காரணம் என்ன? நீங்க என்ன சொல்லிருக்கணும்? போயஸ் கார்டன்ல அத்தனை நிர்வாகிகளும் போய் நீங்க தான் வரணும்னு அத்தனை பேரும் நிக்கிறீங்க, தமிழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேரும். ஆனா இப்போ வந்து அவங்க சொல்றது நாங்க தப்புன்னு நாங்க எப்படி நம்ப முடியும்? இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டட் டிராமா அந்த நேரத்தில் நடத்தப்பட்டது. இதுதான் கட்சியை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி என்ற எண்ணம் மனசில் பதிய வைக்கப்பட்டது. அந்த பதிய வைக்கப்பட்டது ஏற்படுத்தப்பட்டதுங்கிறத விட யார் ஏற்படுத்தினார் அல்லது வெளியில சொல்றதுல இப்பவும் என்ன தயக்கம் பாண்டியராஜன் சாருக்கு? இங்க பாருங்க, அந்த நேரத்துல வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத கரம், அந்த இன்விசிபிள் ஹேண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கண்ணுக்கு தெரியாத கரங்கள் இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தது. இந்த கரத்தின் பின்னால் அந்த குடும்பத்தின் பிடி இருந்தது, குடும்பத்தின் பல கிளைகள் இருந்தன. அதே நேரத்தில் ஒரு பயம் இருந்தது கட்சியின் அடிமட்ட தொண்டனுக்கும் சரி கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் சரி. இந்த நேரத்தில் மீண்டும் பழைய மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் 87. இந்த பயம் என்பது தான் இருக்கிற பதவியை வைத்த பயமா? இல்லை, ஐ திங்க் அதுவும் தான். அதே நேரத்தில் கட்சி அழிந்து விடக்கூடாது என்ற எண்ணம் எல்லாட்டையும் இருந்தது. ஓகே, இவ்வளோ பெரிய ஆளுமை இருந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் எல்லாத்துட்டையும் இருந்தது. அந்த நல்ல மாற்றம் வந்து சசிகலா அவர்கள் தானான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வந்து விரைவில் நிகழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லாத்துட்டையும் இருந்தது அந்த டயத்தில் வந்து. ஆனால் எப்போ வந்து இது வந்து ஒரு ஓவர் ரைடிங்கான விஷயமா ஆச்சுன்னா, அந்த 60 நாள் ஆட்சி நடந்து கொண்டு இருந்த பொழுது பல நல்ல விஷயங்களை ஓபிஎஸ் அண்ணன் செய்து மக்கள் மத்தியில் அவருடைய புகழ் உயர்ந்த பொழுது பலரும் பேச துவங்கினாங்க. இந்த ஆட்சி வந்து வேகமாக நடக்குது, இந்த ஆட்சியில் நல்ல விஷயங்கள் நடக்குது, அம்மாவோட கொள்கைகள் அம்மாவோட செயல் திட்டங்கள் மிக வேகமாக கொண்டு செல்லப்படுகின்றன. அவரோட லெவல் உயர துவங்கும் பொழுது ஐ திங்க் சசிகலா அவர்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க எப்போ அந்த என்கொயரி கமிஷனை தொட்டாங்களோ, அம்மாவோட மரணத்துக்கு பின்னால் இருக்கும் மர்மம் விலக வேண்டும் என்று நீதி விசாரணைக்கான அடிப்படை பூர்வாங்க வேலைகள் அவர் துவங்கிய உடனே ஒரு ட்ரிகர் எடுத்து அடிச்சிட்டாங்க. மறைந்த முதலமைச்சருடைய மரணத்தில் நீதி விசாரணை என்பது சமாதிக்கு வந்து பேட்டி அளித்த பிறகு ஆரம்பிச்சது தானே? அதுக்கு முன்பாக எப்போ ஆரம்பிச்சு? இல்லை, அதுக்கு முன்னால் அவர் சொன்னது பிப்ரவரி 24 ஆர்கே நகரில் அண்ணன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அனைத்து ஊடகங்களும் கவர் பண்ண விஷயம் இதுதான். ஏன்னா அந்த 60 நாட்கள் ஆட்சியில் கடைசி வாரத்தில் அவர் எடுத்த முயற்சிகள், அந்த ஐம்ஸ் ரிப்போர்ட் கேட்டது, மற்றபடி அந்த நீதி விசாரணைக்கான அடிப்படையான விஷயங்களை எடுத்தது, இது அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் நிகழ்ந்த நிகழ்வு தான் இது. அந்த 60வது நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் 5ஆம் தேதி அந்த மீட்டிங் நடந்தது, பிப்ரவரி 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி அவர் இங்கே அமர்ந்தார், அம்மா நினைவகத்தில் அமர்ந்தார். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு 3 விஷயங்களும் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டதுங்க. அம்மா மறைவுக்கு நீதி விசாரணை ஒரு பக்கம், சீக்ரெட் பேலட் வச்சு அன்னைக்கு அசம்பிளியில் வந்து நடத்தியிருக்கணும், கூவத்தூரில் எல்லாரையும் அடைச்சி வச்சு இருந்தது, முறையற்றது, ஜனநாயக நெறிமுறைப்படி நடக்காது, இது 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து எலெக்ஷன் கமிஷனில் நாங்கள் போட்டிருக்கிற விஷயம். இந்த தேர்தல் பொதுச் செயலாளர் தேர்தல் என்பது புரட்சித் தலைவர் சொன்ன வழிகளில் நடந்திருக்க வேண்டும், இந்த வழியில் நடந்தது சரியில்லைன்றது. இந்த 3 ஒன்னோட ஒன்று லிங்கான விஷயங்க. இது எல்லாம் ஒரு முனைப்பில் வர்றது இன்னைக்கு ஆர்கே நகர் தொகுதியில். அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு
பல்வேறு அரசியல் சூழல்கள், அதற்கு முந்தைய இருந்த அதிகார மையங்களுடைய தொடர்ச்சி, அவர்களுக்கு வளைந்து கொடுத்தாவது கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற பல மூத்த நிர்வாகிகளுடைய எண்ணம்னு நிறைய ஃபேக்டர்ஸ் நீங்க சசிகலாவை அழைத்ததற்கு காரணமாக கூட இருக்கலாம். ஒரு மேல்மட்ட அரசியல் லெவல்ல அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு கூட வச்சுக்கோங்க. என்னுடைய கேள்வி, இந்த எல்லாவற்றுக்குமான தொடர்ச்சியில ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த அணியிலிருந்து சசிகலாவிடமிருந்து விலகி போய் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. ஒரு பெரிய புரட்சி ஏற்படுகிறது. நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. இந்த குழப்பத்தில் பாண்டியராஜன் அவர்கள் ஓபிஎஸ்ஐ விமர்சிக்கிற போது அது ஒரு கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம்ங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். மறுநாள் போய் ஓபிஎஸ் ஒரே நாள்ல போய் 8, 9, 10 3 நாட்கள் என்னுடைய செய்தி தொடர்பாளர் ஒர்க்கை வந்து ஆத்மார்த்தமாக செய்ய நினைத்து நான் சொன்ன விஷயங்கள், அதுல பல விஷயங்கள் கேள்வி முடிக்கல. இல்ல, இந்த இடத்துல நான் உங்களுக்கு குற்றம் சுமத்தல. அதிமுகவினுடைய தலைமையாக நீங்க சசிகலாவை ஏற்ற பிறகு ஒரு தலைமைக்கான விசுவாசத்தோடு இருப்பதுங்கிறது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய வழக்கம். அதன் அடிப்படையில் பிரிஞ்சு போன ஓபிஎஸ் அவர்களை விமர்சிக்கிறதுங்கிறது கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரே இரவில் நீங்கள் ஓபிஎஸ் அணிக்கு மாறுகிற அளவுக்கு அந்த இரவில் என்ன நடந்தது? 3 இரவுகள். முதல்ல ஒரே இரவு கிடையாது. 7ஆம் தேதி அவர் வந்து நினைவகத்திலிருந்து பேசுகிறாரு. 7ஆம் தேதி இரவு, நான் சேர்ந்தது 10ஆம் தேதி காலை. 7 நைட்டு, 8 நைட்டு, 9 நைட்டு, 3 இரவுகள். அந்த அளவுக்கு நான் மீடியால சந்தர்ப்பவாதம் என்பது 9ஆம் தேதி நைட்டு. 9ஆம் தேதி நைட்டு. அதனால தான் கேட்டேன். ஒரு நைட். அதனால ஒவ்வொரு நாளும் நான் வந்து மிக அதிகமாக மீடியாவில் வந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பெரிய அளவில் டிஃபெண்ட் பண்ணது நான் தான். அந்த டயத்தில் வந்து இந்த மாற்றத்தை சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக வந்தது, அந்த இடத்துல வந்து நான் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதை டிஃபெண்ட் பண்ண அந்த 3 நாட்களுமே அந்த அளவு எனக்கு ஃபீட்பேக் வந்தது. பொதுமக்கள்கிட்ட இருந்து, என்னுடைய ஆவடி வாக்காளர்கள்ட்ட இருந்து. உங்களுக்கு நான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் வந்த ஒவ்வொரு கால் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளவு இடங்களில் உலகத்தமிழர்கள் அனைவரும் கால் பண்ண ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. நானே கூட அதில் பதிவு கூட பண்ணேன். இது ஒரு ட்ராலிங் மாதிரி இருக்குது, இது என்ன எம்எல்ஏக்களுக்கு இந்த மாதிரி கால் வருது. ஏன்னா அதே நேரத்தில் நானும் அங்கே போயிருந்தேன். வில்லேஜ் ரிட்ரீட்டில் நான் இருந்தேன். கூவத்தூரில் இருக்கல, பட் இன்னொரு ரிட்ரீட்லேயும் அப்போ ஒரு 18 பேர் இருந்தோம் நாங்கள் அந்த இடத்துல. அந்த 3 நாட்கள் நான் அங்கிருந்து தான் மீடியாவை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வெளியே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் கவர்னரை சந்தித்தேன். சசிகலா அவர்களுடன் கவர்னரை சந்தித்து அந்த 20 நிமிஷத்தில் 10 நிமிஷம் நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இது இல்லை நான் சொல்லலை. ஆனால் இந்த 3 நாட்களும் எனக்கு உள்ள மனச்சாட்சி சொன்ன விஷயங்கள், வெளியிருந்து மக்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இது ஒரு தவறான பாதை நீங்கள் எடுக்கிறது, இந்த ட்ராக் வந்து எங்களுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது, அந்த அளவுக்கு மக்களுடைய பேச்சு இருந்தது. அம்மாவை கொண்டுட்டாங்கன்ற எண்ணம் வந்து எல்லார் மனசிலும் இருக்கின்றதை நான் அறிந்தேன் அந்த டயத்தில். அதனால தான் அன்னைக்கு 10ஆம் தேதி காலையில் நான் அந்த ட்வீட் போட்டது. அந்த ட்வீட் போட்டப்போ நான் சொன்ன விஷயம் இதுதான், கட்சி ஒன்றா இருக்கணும், அதே நேரத்தில் சரியான தலைமையின் கீழ் இது இருக்க வேண்டும். ஏன்னா எனக்கு என்ன நம்பிக்கை வந்தது அந்த 3 நாட்கள்லன்னா, எம்ஜிஆருடைய புகழையும் புரட்சித் தலைவருடைய புகழையும் புரட்சித் தலைவியுடைய புகழையும் இரட்டை இலையை தன் தோளில் சுமந்து இந்த கட்சியை ஒன்றாக வைத்திருக்க வேண்டும் என்றால் வெளியே போய் ஓட்டு கேட்கணும்னா அது இந்த ஒரு மனிதனால் தான் முடியும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால் தான் முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஆழமாக பதிய ஆரம்பிச்சது. உங்களுக்கு அந்த அளவு அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் ஏறிச்சு. உங்களுக்கு தெரியும், மாஃபா நிறுவனம் நான் நடத்துகிறேன், அதில் வந்து நாங்கள் சர்வேஸ் எடுக்கணும். அதில் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா 40% அப்ரூவல் ரேட்டிங் அந்த மனிதனுக்கு ஏறியது அந்த 3 நாட்களில். இதையும் நான் பார்த்தேன். இதை ஒரு விஞ்ஞானபூர்வமாக பார்த்து அதே நேரத்தில் உணர்வு பூர்வமாகவும் நான் பார்த்து தான் இந்த முடிவு எடுத்தேன். அன்றைக்கி காலையில் அங்கேருந்து நான் வில்லேஜ் ரிட்ரீட்லேருந்து கிளம்புறப்போ நான் போயஸ் கார்டன் போகிறதா தான் எல்லாரும் நினைச்சாங்க. நானும் கூட அந்த நினைவோடு தான் ஏறினேன், வண்டியில் ஏறினது. ஏன்னா திவாகரன் அதுக்கு முந்தின நாள் என்கிட்ட பேசினார், தினகரன் என்கிட்ட பேசினாங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து சில கேள்விகள் என் மனதில் இருந்தது, நான் அவங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கிட்டு இருந்தேன். குறிப்பாக என்னோடய போர்ட்ஃபோலியோ மாற்றி அமைக்கப்படும்ன்ற ஒரு கருத்து பதிய வைக்கப்பட்டது. அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டிருந்தேன். அதுக்கு முந்தின நாள் நான் போயஸ் கார்டன் போயிருந்தேன். அன்று கிளம்பிய நிலையில் அந்த ட்வீட் நான் போட்டப்போ 12,933 ரெஸ்பான்சஸ் எனக்கு வந்தது. அந்த ஃபாலோவர்ஸ் கிடுகிடுன்னு ஆட் ஆனது, அதுக்கு வந்த ரெஸ்பான்சஸ் என்னை வந்து வண்டியை திருப்புங்கன்னு சொல்லிட்டு நான் ஓபிஎஸ் அண்ணனை பார்த்தேன். இதில் வந்து யாருடைய தூண்டுதலும் கிடையாது, யாருடைய இந்த இவர் சொல்லிட்டாரு, பிஜேபியிலேருந்து அவர் சொல்லிட்டாரு, ஆர்எஸ்எஸ்லேருந்து இவர் சொல்லிட்டாரு, இந்த கருத்துக்களில் உண்மை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தொகுதியிலிருந்து வந்த கால்ஸ், அத்தனை கால்ஸ் வந்தது. நேரடியாக நான் சந்தித்த மனிதர்கள் அந்த நேரத்தில்
அவ்வளோ பேரும் ஒருத்தர் வித்தியாசம் இல்லாமல் சொன்ன விஷயம், இது வந்து நீங்கள் பண்ணுறது தற்கொலைக்கு சமமானம். இவங்களை நின்று டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த இடத்துல, இது உங்கள் கட்சியும் காப்பாற்ற போகிறதில்ல, உங்களையும் காப்பாற்ற போகிறதில்லன்றதை வந்து அவ்வளோ தெளிவாக பதிய வச்சாங்க. அந்த எண்ணத்தில் தான் நான் வந்து அன்றைக்கி சேர்ந்தேன். அன்றைக்கி சேர்ந்ததுலேருந்து நான் ரிக்ரெட் பண்ணவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மிக மிக சுதந்திரமாக உணர்கிறேன். வெளியே போகிறப்ப மக்களுடைய ஆதரவு அந்த அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஒரு உண்மையான முடிவை, ஒரு கொள்கை சார்ந்த முடிவை எடுத்து 4 அமைச்சரவைகளை இழந்தும் கூட இந்த முடிவை எடுத்திருக்காருன்றதுனால இன்றைக்கி ஒரு மரியாதை இருக்குது எனக்கு. ஐ திங்க் ஐம் ஆடிங் அ லாட் டு த ஓபிஎஸ் ஃபேக்ஷன். அதே நேரத்தில் ஏடிஎம்கே கட்சி ஒன்றா இருக்கிறதுக்கும் இந்த கட்சி நிலைத்து நிற்பதற்கும் கண்டிப்பாக நான் எடுத்த முடிவு ஒரு உன்னதமான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். சசிகலா அவர்களுடைய தலைமையில் அதிமுக வந்த பிறகு ஒருவேளை அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படலாம் கூவத்தூரில் நிகழ்ந்த நிகழ்வுகளுக்கு பிறகு. அப்போது சசிகலா அவருடைய லாயலிஸ்டுகளுக்கு அதிகபட்சமான அமைச்சர்களில் இடம் கிடைக்கலாம், தற்போது அமைச்சரவை பட்டியலில் இருக்கிறவர்களுக்கு இடம் பறிபோகலாம் என்கிற எல்லா விதமான வாய்ப்புகளும் இருந்தபோது, அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு சசிகலா ஆதரவாளராக அறியப்படாத சூழல்ல, எப்போதுமே அப்படி ஒரு சூழல் அறியப்படாத சூழல்ல உங்களுக்கான அமைச்சர் பதவி உறுதி செய்யப்படாது என்று தெரிந்த பிறகு அதற்கு பிறகு நிதானமாக ஓபிஎஸ் அணியில் போய் சேர்ந்தீர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் உங்கள் பதில் என்ன? இந்த வாய்ப்பு இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை தெளிவுபடுத்தினாங்க அவங்க. அந்த டயத்தில் வந்து ரொம்ப தெளிவுபடுத்தினாங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ எதுவுமே தொட மாட்டோம், குறிப்பாக ஜிஎஸ்டி கவுன்சில். ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் பொறுத்த வரைக்கும் நான் பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருந்தேன். இன்றைக்கி வந்து இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஒரு 11,000 கோடி வந்து அதிகமாக வருமானம் வருதுன்னா அதில் பாதி வந்து என்னுடைய பங்களிப்புன்றது அவங்களே ஒத்துக்குவாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் நான் உழைத்த உழைப்பு, அம்மா எனக்கு தந்த வாய்ப்பு, வரம், இதெல்லாம் வந்து அப்படியே இருக்குன்ற உறுதியை வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. அதனால் அந்த குற்றச்சாட்டில் அர்த்தம் கிடையாது. பட் என்னோட உந்துதல் அந்த நேரத்தில், மனச்சாட்சியின் உந்துதல், எது தர்மம்னு நான் யோசித்த ஒரு விஷயம், உள்ள பில்டப் ஆன டென்ஷன் அந்த நேரத்தில் இருந்து டிஃபெண்ட் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும், ஒரு கேமராவுக்கு முன்னால் நின்று முடிச்சுக்கிறேன், கேமராவுக்கு முன்னால் நின்று உண்மை பேசாமல் மனச்சாட்சிக்கு வராதமாக பேசுகிறப்ப எந்த அளவு டென்ஷன் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஊடகையல் நிபுணராக அந்த டென்ஷனை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு என்னால் முடியலை. ஐ ஜஸ்ட் பஸ்ட் அவுட் சிம்பிளி. ஸோ வேறு எந்த காரணமும் கிடையாது. ஒரே காரணம் மனச்சாட்சியின் உந்துதல், அம்மாவின் ஆன்மாவின் விஸ்வாசம், என் மேலே அவங்க மேலே வச்சிருக்கிற விஸ்வாசம். 4 வருஷம் அவங்க கூட ஒரு பிள்ளையாக நான் அவங்க கூட இருந்தேன். இங்கே இருக்கிற 32 அமைச்சர்களில் அதிக அன்பும் பாசமும் நம்பிக்கையும் என் மேலே வச்சுருந்தாங்கன்று அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரே அடையாளம் எனக்கு அதிமுகவில் இருந்தது, இவர் அம்மாவோட ஆள். அந்த அடையாளம் வந்து எல்லார்ட்டையுமே தெளிவாக இருந்தது. வேறு யாருக்கும் என்னோடய அஃபிலியேஷன் கிடையாது, வேறு யாருக்கும் என்னோடய விசுவாசம் கிடையாது. ஓபிஎஸ் அண்ணன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, வாங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி. யாருமே என்னை கூப்பிடலை. என்னோட மனச்சாட்சியின் உந்துதல் தான், வேறு எதுவுமே இதில் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எந்த இடத்துலையும் வந்து இந்த உண்மையை உரத்து சொல்ல முடியும் என்னால். நான் இப்போது வியூகம் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பது ஒரு அரசியல் கட்சி பிரமுகருடையோ ஒரு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட இந்த கேள்வியோடு நான் நிறுத்தி இருக்கக்கூடும். இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய தலைவர். மனிதவள மேம்பாடுங்கிறது எந்த துறை சார்ந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். சசிகலா அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்ற நாளிலிருந்து தமிழக மக்களினுடைய, உங்கள் தொகுதி வாசிகளினுடைய உளவியல் எப்படி இருந்தது, மக்கள் தங்கள் எதிர்ப்பை என்னென்ன வடிவங்களில் காண்பித்துக் கொண்டிருந்தார்கள், ஜல்லிக்கட்டு மாதிரியான போராட்டங்களில் தொடர்ச்சியாக ஒலித்த வாசகம் என்ன, இப்படி எல்லா விதமான அப்சர்வேஷனையும் துல்லியமாக கணிக்க முடிகிற மாஃபா பாண்டியராஜன் அவர்களால் அந்த கடைசி 3 நாள் வரைக்கும் அதை இழுக்க முடியுதுன்னா அதற்கு பின்னால் என்ன இருந்திருக்கும்? கடைசி 3 நாள்னா அந்த 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும். அதற்கு முன்பாக அந்த எதிர்ப்பு உங்களுக்கு தெரியலையா? அதற்கு முன்பாக அந்த அதிமுக சார்ந்த விஷயங்கள் அளவுக்கு இங்கே பாருங்க, 7ஆம் தேதி அவர் நிகழ்த்திய அமைதி புரட்சி, ஓபிஎஸ் அவர்கள் நிகழ்த்திய அமைதி புரட்சி, அதனுடைய தாக்கம் ஒரு காலத்தில் சரித்திர ஆய்வாளர்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். அது மிக முக்கிய நிகழ்வு. அது நிகழ்ந்த விதம் மட்டும் இல்லை, நிகழ்ந்த நேரம். என்னோட நம்பிக்கை என்னென்னா, இவர் ஒரு அந்த 3 நாட்களுக்கு முன்னால் அதை செஞ்சுருந்தாருன்னா இன்றைக்கி முழு கட்சியும் அவரோட அன்னைக்கே நின்றுருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த 5ஆம் தேதி வந்து அவர் ப்ரெஷர் கொடுத்து வற்புறுத்தல் கொடுத்து செஞ்சப்போ, ஆனால் அவர் செய்யலை. இயற்கையில் அவர் வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனித்துவம் மிக்கவர், அவருடைய தனித்துவத்தில் அதுதான் கரெக்டுன்னு பட்டிருக்கு. அந்த நேரத்தில் செஞ்சுட்டாரு.
அவங்க பேரை அனௌன்ஸ் பண்ணப்போ யாரும் கைதட்ட கூட இல்லை. அன்னைக்கு தேதிக்கு வந்து இவர் தான் ப்ரப்போஸ் பண்ணார். அது நான் இல்லைன்னு சொல்லலை, இவர் தான் ப்ரப்போஸ் பண்ணார். அவங்க ஒரு டெட் சைலன்ஸ் தான் அந்த நேரத்தில் இருந்தது. ஏன்னா யாருமே அதை எதிர்பார்க்கல. நாங்கள் போனப்போ அந்த சட்டமன்ற கூட்ட மீட்டிங்கில் உள்ளே போகிறப்போ கையெழுத்து போட்டோம். மூணு கடிதங்கள் 3 இதில் கையெழுத்து போட்டோம். இது அட்டெண்டன்ஸ் அப்படின்ற நிலைப்பில் தான் எல்லாரும் உள்ளே போனாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு நோட் புக் வச்சுட்டு போனோம். சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவங்க தொகுதி கோரிக்கைகளை எழுதி கொடுங்க, இதை வந்து அதிகாரிகள்கிட்ட சொல்லி நாங்கள் சரியாக பண்ண போகிறோம், இந்த ஒரு எண்ணத்தை தான் விதைச்சாங்க. இன்ஃபேக்ட் குறிப்பாக மாலிங்க எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னது அதுக்கு தான். ஓகே, எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க, கேஷுவலாக பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு இந்த ஷாக்கு எல்லார் மேலேயும் வருது அந்த நேரத்தில். அதனால் அந்த நேரத்தில் அவர் அந்த முடிவை எடுத்திருந்தார்னா இன்றைக்கி தமிழக அரசியலுடைய பாதை வித்தியாசமாக இருந்திருக்கும். 7ஆம் தேதி அவர் அந்த முடிவை எடுத்து அந்த இடத்துல உட்கார்ந்தப்போ அது ப்ரீ மெடிடேட்டர் கிடையாது, அது மெடிடேஷன் தான், அது ப்ரீ மெடிடேட்டர் கிடையாது. போய் உட்கார்ந்துட்டார். இல்லைன்னா வந்து என்ன ஒரு 20 அமைச்சர்களை வந்து அவர் இண்டக்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு லாயலிஸ்ட்டாக உருவாக்குறது பெரிய கஷ்டம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிந்தனையே அவருக்கு வந்த மாதிரி தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்வு வரலாற்று நிகழ்வு 7ஆம் தேதி நைட்டு நான் எடுத்தது 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் எந்த அளவுக்கு ஒரு லாயல் சோல்ஜராக ஓகே இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்து பார்த்தேன். ஆனால் என்னுடைய மனச்சாட்சி என்னை அதை ஒத்துக்கலை. அதே நேரத்தில் வெளியே நான் பார்த்த விஷயங்கள் சிறுக சிறுக இல்லை, ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு சுனாமி அளவுக்கு மக்கள் ஆதரவு ஓபிஎஸ் அவர்களுக்கு பெருகியதை பார்த்தேன், கண்கூடாக பார்த்தேன், சயின்டிஃபிக்காக பார்த்தேன். அதனால் அந்த முடிவு எடுத்தேன். இது வந்து பியூர்லி உணர்வுபூர்வமான முடிவு கிடையாது, அறிவுபூர்வமான முடிவும் தான், உணர்வுபூர்வமான முடிவும் தான். நான் ஆனால் ஒன்று எதிர்பார்த்தேன், நான் அவங்கள பார்த்து போய் சேர்றப்போ அதற்கு அடுத்து வந்து மிக விரைவில் கட்சி வந்து அவருடைய கண்ட்ரோலில் வந்துடும், எம்எல்ஏக்கள் குறிப்பாக வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அது நிகழலை. அதுக்கு வந்து காரணம் கூவத்தூரில் அடைச்சி வச்சது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது, அந்த ஜனநாயக படுகொலை நடத்தியது. எமோஷ்னலாகவும் ஒரு அப்பீல் கொடுத்தாங்க சசிகலா அவர்கள். அந்த இடத்துல போய் எமோஷ்னலாக இது வந்து நம்மாவுக்காக செஞ்ச விஷயம், இதனால் என்ன பிடிச்சி போட்டாங்க, மத்திய அரசாங்கத்தில் இது பண்ணுறாங்க, பிஜேபி இது பண்ணுறாங்க, கட்சி ஒன்றா இருக்கணும்னா நீங்கள் ஒன்றா இருக்கணும், ஆட்சி கையை விட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ப்ரெஷர். இன்னொரு பக்கம் இன்டியூஸ்மெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் த்ரெட்ஸ். இந்த 3 சேர்ந்து தான் இதை சாதித்தது அந்த நாள்லன்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னொரு முடிந்த முடிவுன்னு நாங்கள் நினைக்கல. சுப்ரீம் கோர்ட் நல்ல தீர்ப்பு தரும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவங்க தொகுதியில் போய் பார்க்குறப்ப அந்த எம்எல்ஏக்களுக்கு எந்த மாதிரி அழுத்தங்கள் இன்று தரப்படுகிறது என்று அவங்களுக்கும் தெரியும். ஆர்கே நகரில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை சாதித்து காட்டுவோம். சாதித்து காட்டிய அடுத்த 24 மணி நேரங்களில் மார்க் மை வேர்ட்ஸ் அனைத்து எம்எல்ஏக்களும் எங்கள் கூட வந்து நிற்பாங்க. கட்சியை காப்பாற்ற இதுதான் வழி என்ற எண்ணம் அவங்க மனசில் பதிகிறப்போ மீண்டும் கட்சி ஒன்றாகும் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையின் கீழ். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் தனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொது இடத்தலங்கள்லையும் சொல்லிட்டாரு, எங்களுக்கு எடுத்த நேர்காணல்லையும் சொல்லியிருந்தார். மக்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கிற காரணத்தினால் அந்த சந்தேகத்துக்கான விசாரணை, அந்த விடைக்காக விசாரணை அமைக்கப்போம் அப்படிங்கிறது. ஆனா இந்த ஓபிஎஸ் அணியினுடைய முன்னணி தலைவர்களுடைய பெரும்பாலான பேச்சினுடைய உள்ளடக்கம் என்பது சுற்றி சுற்றி ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கே வந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறத பார்க்கிற போது அது பொதுத்தலங்கள்ல மக்களை ஈர்க்கிறதுக்கு, இல்லை நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்றதுக்கு வேறு எந்த வலுவான விஷயங்கள் கிடைக்காதனாலயா? நெல்சன் சார், மனச்சாட்சி உள்ள ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த 14 கேள்விகளுக்கு பின்னால் இருக்கிற உண்மையை உணர்றாங்க. அதை வந்து சசிகலா அவர்கள் தரப்போ தினகரன் அவர்கள் தரப்போ வந்து இந்த கேள்விகளுக்கு விடை தேடக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த கேள்விகள் வந்து அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்லேயே அடங்கி இருக்கு. இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷன் கூட கேட்குற கேள்வியாக தான், அம்மாவை கொண்டுட்டாங்க, அம்மா எப்படி இறந்தாங்க, நல்லா இருந்தவங்க ஏன் இப்படி இறந்தாங்க, என்ன நடந்தது அந்த 75 நாட்களில். நீங்கள் கொடுக்குற எல்லா ரிப்போர்ட்டுமே, இப்போ நீங்கள் எய்ம்ஸ் ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது, ஆக்சஸ் வந்தது இப்போ தான் வந்தது. அப்பல்லோவோட வெளிப்படையான ரிப்போர்ட் அந்த 8 ரிப்போர்ட் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்பல்லோவோட டிஸ்சார்ஜ் சம்மரி வந்தது இப்போ தான் வந்தது. ஓகே, இதெல்லாம் பார்க்கத்தான் இந்த விஷயம் டாக்டர் சாந்தாராம் நிறுத்தப்பட்ட விஷயம் வந்து எங்களுக்கு முன்னால் தெரியாது. ஏன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டயபெட்டாலஜிஸ்ட் ஒருத்தரை நிறுத்திட்டு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை கொண்டு வந்து ட்ரீட் பண்ண வைக்கிறாங்கன்ற கேள்விகள் முன்னால் எழலை. எஸ்பிஜி வந்து நிறுத்தப்பட்டது எங்களுக்கு தெரியாது அந்த நேரத்தில் வந்து. ஓகே, ஏன் வந்து அங்கே இருக்கிறப்பவே 6 மணி நேரத்துக்கு முன்னால் எஸ்பிஜி நிறுத்தப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது. சிசிடிவி இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்ற உண்மையை வந்து இப்போ உறக்க கூறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கு. அந்த டயத்தில் எங்களுக்கு அது எவிடன்ஸ் கிடையாது, அதை நாங்கள் கேர் பண்ணக்கூட இல்லை. அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாரும் அந்த இடத்துல தானே வினையாக கிடந்தோம். அந்த இடையில 15 நாள் இடைத்தேர்தலுக்கு போயிட்டு வந்தது தவிர மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் அங்கே தானே இருந்தோம். எங்கே யாருக்குமே தெரியலையே. இன்னைக்கு அங்கே இருக்கிற 32 அமைச்சர்களில் கூட அட்லீஸ்ட் 5 அமைச்சர்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி.
என்ன இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அமைச்சர்களும் வெளிப்படையாக பேசும் தருணம் வரும், வெகு விரைவில் வரும். ஆர்கே நகர் எலெக்ஷனுக்கு முன்னாலே வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவி, 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 136 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் ஆளுமை தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அவர்களுக்கு 75 நாட்கள் என்ன நடந்தது என்பது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உட்பட எந்த அமைச்சர்களுக்கும் தெரியவில்லை. அப்படிங்கிற போது ஒரு முதலமைச்சரை பாதுகாக்க முடியாத உங்களை நாங்கள் ஏன் நம்ப வேண்டும்னு ஒரு கேள்வியை ஒரு வாக்காளன் சார்பாக நான் உங்ககிட்ட கேட்டால் என்ன பதில் உங்களுடையது? ஒரு மிகப்பெரிய சதி இதில் அடங்கி இருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோங்க. எங்க எல்லாரையும் விட சக்தி படைத்த ஒரு ஃபோர்ஸ் இதில் இறங்கி இருக்குங்க. அது நாங்கள் இப்போ சொல்கிறப்போ அது வித்தியாசமாக தெரியலாம். நீங்களே கேட்குறீங்க, இவ்வளோ பெரிய படித்தவர், இவ்வளோ பெரிய நிறுவனம் நடத்துகிறவர், ஏன் இவருக்கு அன்னைக்கு அந்த வலிமை இல்லை குரல் கொடுக்கன்னு நீங்கள் கேட்குறதுக்கு காரணம் இது ஒரு பெரிய ஒரு லெவல்ல நடந்துருக்கு. இஃப் திஸ் இஸ் தி ஆன்சர், உங்களை விட நீங்க சொல்ற அந்த இன்னொரு ஃபோர்ஸ் தானே திறமையான ஃபோர்ஸ்? இல்ல, வலிமையான ஃபோர்ஸ்னு நீங்க சொல்றீங்க, ஒத்துக்கல. அந்த நேரத்துல அவங்க வலிமையா இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த பிரஷர் இங்க பாருங்க, ஒரு அறியாமையின் அடிப்படையில செஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். நான் அவங்களை கொண்டுட்டாங்கன்னு நான் சொல்லல. நான் சொல்றது அம்மா மரணத்துக்கு பின்னால மர்மம் இருக்கு, மறைவுக்கு காரணமான சக்தி எதுன்னு தான் நான் கேட்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஈவன் நல்லது செய்யணுன்ற எண்ணத்துல கூட செஞ்சிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா செய்த விஷயங்கள் தவறுன்றதான் எங்களுடைய குறிப்பான குற்றச்சாட்டு. பலரும் அதை இல்ல வேணுனே தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அட்ரிபியூட் பண்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், நீதி விசாரணை கொடுங்க, சிபிஐ விசாரணை கொடுங்க. சிபிஐ விசாரணையில இந்த கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சிடும். ஒரு இவ்வளவு பெரிய ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் 27 சிசிடிவி அகத்துறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு யாராவது அக்கௌண்டபிலிட்டி சொல்ல வேண்டாமா? ஒரு சாதாரண டப்பா ஆஸ்பத்திரியில் கூட உங்களுக்கு சிசிடிவி வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணணும்னு கட்டாயமே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எதை மறக்க எடுத்தீங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறப்ப இந்த அலிகேஷன்ஸ்லாம் அம்மாவை அடித்தாங்க, அம்மாவை கீழே தள்ளினாங்க, இதுல எல்லாம் உண்மை இருக்குமோன்ற சந்தேகம் எல்லாருக்கும் வேணும்ல. இந்த சந்தேகத்தை தவிர்க்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குது? இந்த அரசாங்கத்தில் தான் இருக்குது, மத்திய அரசாங்கத்திலே இருக்குது, மாநில அரசாங்கத்திலே இருக்குது. இதை கேட்குறோம். இதை கேட்கக்கூட இன்னைக்கு பயந்து கொண்டோ கேட்கக்கூட ஒரு இது தவறோன்னு நினச்சிக்கிட்டோ குற்ற உணர்ச்சியோடையோ இன்னமும் நாங்கள் இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வியில் அர்த்தம் இருக்குது. ஏன் 75 நாள் நீங்கள் சும்மா இருந்தீங்க? எங்களோட எண்ணமெல்லாம் அந்த டயத்தில் அம்மா வந்துடுவாங்க திரும்பி, நம்ம ஒன்று செய்ய போய் இதனால் அம்மாவுக்கு ஒரு கெட்டது நடந்துருமோ அந்த பயம் இருக்கும்ல. எல்லாம் சொல்கிறப்ப நீங்கள் உள்ள போனீங்கன்னா நோய் தொற்று வந்துடும் அப்படின்னு சொல்கிறப்போ எங்களுக்கே தெரியாது சசிகலா அம்மா உள்ளதான் இருக்காங்களா, அம்மாவோட அதே ரூமில் இருக்காங்களா, இல்லை வெளியே இருக்காங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதான் நிஜம். ஓகே, அப்படிங்கிறப்போ இன்னைக்கு இந்த கேள்வி, ஏன் நீங்கள் போனால் நோய் தொற்று வந்துடும், வராது, நாங்கள் போனால் நோய் தொற்று வந்துருமான்னு அந்த டயத்தில் நாங்கள் கேட்டிருக்கவே முடியாதுங்க. தயவுசெய்து அது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகள் கேட்க வேண்டிய தருணத்தில் அந்த கேள்விகளை கேட்டிருக்கோம், சரியான தருணத்தில். இந்த நேரம் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய உயர்ந்த அத்தாரிட்டி ஆஃப் ஜனாதிபதிக்கு அதை கொடுத்துருக்கிறோம். இது வருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இந்த விசாரணை. எனக்கு இன்னொரு கேள்வி, இப்போ அதிமுக 3 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. அது உண்மை இல்லைங்க. 3வது பிரிவுன்னு போட்டு இந்த தீபா அம்மாவை இந்த மாதிரி ஏற்றி விட்டு அவங்கள பாவம் அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்க வீட்லேயும் பிரச்சனை, அந்த ஃபோர்ஸ் எல்லாம் இல்லைங்க. 2 பிரிவாக இன்னைக்கு மக்களால் உணரப்படுவது கூட உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். 95% இங்க கூட இருக்கிறப்போ 5% இன்னொருத்தங்கிட்ட இருக்கிறது நீங்க பிரிவுன்னு சொல்ல முடியாது. அந்த பெர்சன்டேஜுக்கான அளவுகோல் நம்மகிட்ட இல்ல, அதுக்கான ரொம்ப 3 வாரம் நம்மகிட்ட இல்ல. தமிழ்நாட்டுல 3 மையங்கள்ல அதிமுகவுக்கு நீங்க தலைமையேற்று பொறுப்பேற்கணும்னு 3 பேர்கிட்ட மக்கள் போனாங்க. ஒன்று போயஸ் கார்டன், இன்னொன்று கிரீன்வேஸ் ரோடு அப்போது, இன்னொன்று தீபாவனுடைய வீடு. அதனால அது 3ங்கிற கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி, ஒரு கட்சிக்கு ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தில் கட்சி போய்விடக்கூடாதுங்கிறதா உங்களுடைய நோக்கமாக இருந்தால், ஒரு ஜனநாயக பூர்வமாக கட்சியை அடுத்து வழிநடத்துவது எப்படிங்கிற மாதிரியான எந்த விவாதங்களுமே அதிமுகவில் நடக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி தான் வெளில வந்தீங்களா? அந்த எதிர்ப்புங்கிறத நீங்க நேரடி எதிர்க்கு நான் சொல்ல வேண்டாம், ஒரு மாற்று கருத்துங்கிற மாதிரியான ஸ்பேஸ் எல்லாம். சரியான கேள்விதான். ஐ திங்க் ஒரு மாற்று கருத்துக்கான ஸ்பேஸ் அந்த நேரத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் பல நேரங்களில் எதிர்த்து குரல் எடுத்து கொடுத்துருக்கிறேன், உள்ளிருந்தே குரல் கொடுத்துருக்கிறேன் பல நேரங்களில். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு 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 ஃபோபியா மாதிரி கிரியேட் ஆயிருந்ததுங்க அந்த டயத்தில். இப்போ கூட நாங்கள் வெளியே வரல, கண்டிப்பாக இப்போ கூட நாங்கள் வெளியே வரல, உள்ளிருந்தான் குரல் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாரும் வெளியே போய் கட்சி ஆரம்பிச்சிடல.
ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் நிற்கும் சொல்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி பொருளாளராக தான் அவர் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்க கேட்குற அந்த உள்ளிருந்து குரல் என்பது தான் இன்னைக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க என்ன சொல்றோம்னா, உள்ளிருந்து குரல் கொடுக்கக்கூடிய அந்த 95% நபர்களும் இன்னைக்கு எங்க கூட தான் இருக்காங்கன்னு நாங்க சொல்றோம். இல்ல, இந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் வந்து நீங்க ஒரு உங்க குடும்பத்துல நீங்க சசிகலா குடும்பத்தை டைரக்டாவே நேர் எதிர் அரசியல் செய்றீங்க, அவங்களை எதிர்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னுடைய கேள்வி, அதிமுகங்கிறது ஒரு பாரம்பரியமான கட்சி. இந்த கட்சிக்கு தலைமை ஏற்பது என்பது, தொண்டர்களை வழிநடத்துவது என்பதும் ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய விஷயம். இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து பேசுவதற்கோ சொல்லுவதற்கோ அதிமுக என்கிற கட்சியில் அந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் இல்லையான்னு நான் கேட்கிறேன். இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். இந்த நேரத்துல நாங்க அந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க வெளியில வந்து தான் அந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் இந்த கருத்து அகைன் விஷவித்து பரப்பப்படுகிறது, குறிப்பாக ஊடகங்களின் மூலமாக. நாங்க வெளியே போனோம்னு சொல்லலீங்களே. நீங்களும் ஓபிஎஸ் அவர்களும் ராயப்பேட்டை அதிமுக தலைவர்களுக்கு போய் அந்த அறிக்கை வெளியிட முடியுமா? கண்டிப்பா. எந்த அறிக்கை வெளியிட முடியும்? நீங்கள் இப்போது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் தான் இருக்கிறார், அவர் தான் பொருளாளர், அவர் ஒரு அறிக்கை வெளியிடார், ஏதோ மக்கள் பிரச்சனைக்காக ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஆமா. இந்த அறிக்கையை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து உங்களால் செயல்பட முடியுமான்னு கேட்கிறேன் நான். வெகு விரைவில் அப்ப நீங்க உள்ள இல்லைன்னு அர்த்தம். ஏன் கட்சி தலைமை அலுவலகத்தில் உட்கார்ந்து அறிக்கை விட்டாதான் அறிக்கையாங்க? நாங்க என்ன கேட்கிறோம்னா, அது கட்சி தலைமை அலுவலகத்துக்கு நீங்க போக முடியுமா? உள்ள நீங்க அறிக்கையில விட வேண்டாம், அந்த அலுவலகத்துக்கு உங்களால் இப்போது போக முடியுமா? இல்ல, என்னோட கேள்வி உங்களுக்கு ஆர்டர் செய்வதில்லை. ஆனால் அதிமுக ஒரு வாரத்துல இப்போதுங்கிற கேள்வி ஒரு வாரத்துல நடக்கும். எலெக்ஷன் கமிஷன் நல்ல தீர்ப்பு கொடுத்து இரட்டையில எங்களுக்குன்னு உறுதிப்படும் பொழுது கண்டிப்பாக நாங்க உள்ள போயிருக்கோம். இல்லைங்கிறது அர்த்தம். நீங்க இரட்டையில எங்களுக்கு கொடுங்க, நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா இரட்டையில இப்ப உங்ககிட்ட இல்லைன்னு தானே அர்த்தம். இரட்டையில எங்கிட்ட இருக்குன்றது உறுதிப்படுத்த அங்கீகாரம் கொடுக்கத்தான் நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல கேட்டிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனநாயக ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால தான் இப்படி வெளிப்படையாக இந்த விஷயங்கள் நடக்குதாங்கிறதா என்னோட क्वेश्चन. ஜனநாயக ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் நாங்க இன்னும் கட்சியில தான் இருக்கிறோம். 12 எம்எல்ஏக்களும் சரி, 13 எம்பிக்களும் சரி, முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறாங்க. யாரும் எந்த பொறுப்பையும் இழக்கவில்லை. ஆட்சிமன்ற குழு அமைச்சிருக்கிறோம். நாங்கள் வச்சிருக்கிற ஆட்சிமன்ற குழு தான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கு வேட்பாளரை, கட்சி உடைய அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்து இது பண்ணியிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் 95% ஆஃப் த கேடர் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க, தொண்டர்கள் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. இதை தீர்மானிக்க வேண்டிய சக்தி, அரசியல் சாசன சக்தி எலெக்ஷன் கமிஷன், அவங்க முன்னிலையில் இதை கொண்டு போய் வச்சிருக்கிறோம். அவங்க நல்ல தீர்ப்பு கொடுத்த அடுத்த 24 மணி நேரத்தில் கட்சி ஒன்றுபடும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையின் கீழ் கண்டிப்பாக தலைமை கழகத்துக்கு நாங்கள் செல்வோம். அந்த இடத்துல நின்று கண்டிப்பாக அண்ணன் அவர்கள் பொறுப்பெடுப்பார்கள். எலெக்ஷன் ட்ரிகர் பண்ண அந்த எலெக்ஷனில் வென்று செல்ல போகிறோம். அதுக்கு முன்னால் கட்சி ஒன்றுபட்டு அவங்க தலைமையில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தலைமை மாற்றங்கள் பிரச்சனை இல்லாமல் நிகழ்ந்துட்டு போகும். ஆர்கே நகர் தொகுதியில் ஒருவேளை உங்கள் அணி தோல்வியை தழுவினால் அதற்கு என்ன பதில்? ஏன்னா இப்போ 95% வாக்காளர்கள் அல்லது அதிமுக தொண்டர்கள் எங்க பக்கத்தில் இருக்காங்கிறத உரசி பார்க்கறதுக்கான உரைக்கல்லாக ஆர்கே நகரை நீங்க சொன்னிட்ட பிறகு அதுல ஒருவேளை தோல்வி அடைந்தாலும், தோல்வி கூட விட்டு தள்ளுங்க, அதிமுக பெற்ற அந்த வாக்கு சதவீதத்தை வாங்க கூட முடியவில்லை என்றால் நீங்கள் உண்மையான அதிமுக இல்லைங்கிறது ஆயிடுமே. அது பரவாயில்லையா? அது நீங்க கேட்குற கேள்வி சரியான கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததென்றால் மக்களுடைய குரலுக்கு எதிராக அது நடந்ததுன்னா நான் நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அந்த மக்கள் சக்தியை நான் அங்கே பார்க்குறேன். அங்கே போய் டெய்லி போயிட்டுருக்கேன். ஆர்கே நகருக்கு 4 நாளாக போய்கிட்டு இருக்கேன். அந்த இடம் எனக்கு நான் அறிந்த இடம்தான். அந்த அளவு எழுச்சியை நாங்கள் கண்டிப்பாக பார்க்குறேன். 5000 ரூபா 10,000 ரூபா கொடுத்தா கூட அதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் மக்கள் வாக்களிப்பார்கள் எங்களுக்கு, நாங்கள் நம்புகிறோம். அது இன்னும் 24 நாட்களில் உறுதிப்படும். உயிரை கொடுத்து உழைத்துக்கிட்டு இருக்கிறான் அங்கே இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக, அண்ணன் ஓபிஎஸ் அணிக்காக, அணியில் நிற்கக்கூடிய அண்ணன் மதுசூதன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உழைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தினகரன் நேரடி அரசியலுக்கு துணை பொதுச் செயலராக பொறுப்பேற்ற அந்த நாளிலிருந்து திமுக மட்டும்தான் தனது முதல் எதிரி, வேற எந்த எதிரியும் கண்ணுக்கு தெரியலைங்கிறத அவங்க திரும்ப திரும்ப பதிவு பண்றாங்க. ஆனால் ஓபிஎஸ் அணியை பொறுத்த வரைக்கும் தினகரன் குறித்தோ சசிகலா குடும்பம் குறித்தோ தொடர்ச்சியாக பேசி வருகிறீர்களே தவிர திமுக குறித்த பார்வையோ திமுகவை எதிர்ப்போ அப்படிங்கிறது கூட பெரிய லெவல்ல காணா அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல அது இல்லையா, இல்லை பர்பஸாவே அந்த விஷயங்களை பண்றீங்களா? நீங்கள் சொல்கிறது சரிதான். கண்டிப்பாக இது வரைக்கும் நாங்கள் அவங்களை எதிர்த்து ஒரு தேர்தலில் நிற்கலை, இப்போ தான் நிற்கிறோம். உங்களுக்கு இந்த அணி பிறந்து
ஒரு மாதம் தான் ஆயிருக்கு, உங்களுக்கும் தெரியும். இந்த ஒரு மாதத்தில் வந்து எங்களுடைய அடையாளத்தை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் சொல்கிறது சரிதான். இதுவரைக்கும் வந்து ரொம்ப ஆழமாக திமுகவை நாங்கள் எதிர்க்கலை, ஆனால் எதிர்க்க போகிறோம். இன்றைக்கி களத்தில் நிற்க போகிறப்ப எங்களுக்கும் திமுக தான் ஒரே எதிரின்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த இடத்துல. அதே நேரத்தில் நான் சொன்ன ஒரு கருத்து, அம்மா என்ற பெயருக்காக வாக்களிக்கக்கூடியவங்க அந்த இடத்துல 53% இருக்கிறாங்க. இது வந்து நிஜம். ஓகே, அந்த அம்மாவின் வாக்குகளை, அம்மாவின் லெகசி நாங்கள் வச்சுருக்கோன்னு சொன்னால் தான் எங்களுக்கு அந்த வாக்கு கிடைக்கும். அந்த எண்ணம் மக்களிடமே ஆழமாக பதிய வைக்கிறது தான் எங்களுடைய வேலை. அதனால் கண்டிப்பாக நாங்கள் இந்த நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறோம். திமுக மேலே குற்றம் சுமத்துவதற்கு பல விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இது ஒரு பாசிட்டிவ் தேர்தலாக பார்க்குறோம். அம்மா செஞ்ச விஷயங்களை நாங்கள் அங்கே சொன்னாலே போதும். எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை அட்டாக் பண்ணுவோம் கண்டிப்பாக. அது என்ன விஷயங்களில் அவங்கள அட்டாக் பண்ணணுமோ, எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்தில் நீங்கள் வந்து உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக நாங்கள் நிற்போம். ஓபிஎஸ் அவர்களும் தீபா அவர்களும் இணைந்து செயல்படுவார்கள்னு ஒரு நாள் அறிவித்துவிட்டு இப்போ அதற்கான எந்த சத்தத்தையுமே காணும். அதிமுகவினுடைய தலைமையை ஒத்த ஃபேஸ் வேல்யூ, இந்த ஃபேஸ் வேல்யூங்கிற வார்த்தையை நீங்கள் டபுள் கொட்டேஷனில் போட்டிங்கன்னா மற்றவர்களை விடவும் தீபாவிற்கு அது மிகப்பெரிய அளவில் பொருந்தும். பெருவாரியான பெண் வாக்காளர்கள் இருக்கிற ஆர்கே நகர் தொகுதியில் தீபா அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய இரத்த வாரிசு என்கிற அடிப்படையில் பிரச்சாரம் மேற்கொள்கிற போது அது எப்படி மற்ற ரெண்டு அணிக்கும் சாதகமாக இருக்கும்னு எனக்கு புரியல. அது குறித்த பெரிய கவலையும் நீங்கள் தெரிவிக்கல. இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவங்கள நேராக பார்த்தோம், பேசினோம். எங்கள் வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு வந்தாங்க, இருகரமாக செயல்படுவோம்னு சொன்னாங்க. நாங்கள் அவங்ககிட்ட ஓப்பனாக இன்வைட் பண்ணோம், வந்து சேருங்க, நாங்கள் தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு வேகத்தில் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சசிகலா அவர்களுடைய தேர்தல் செல்லாது என்பதுக்கு நாங்கள் சொல்கிறதே அடிப்படை காரணம் 5 வருடங்கள் ஆகலை உறுப்பினராகின்னு சொல்கிறோம். அதனால் கட்சிக்குள்ளே வந்து நீங்கள் செயல்படுங்க. எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2 வருடங்களுக்கு கழித்து அவங்களுக்கு முதல் பொறுப்பு அந்த ப்ராபகண்டா செக்ரட்டரின்னு கிடைச்சதோ, அதுக்கப்புறம் ராஜ்யசபா, அதுக்கப்புறம் பல பொறுப்புகள், என்னைக்கு வந்து அவங்க ஃபேஸ் வேல்யூக்காக ஓட்டுகள் வாங்க முடியும்னு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்களோ, திருப்பி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அம்மா அவர்கள். அதுக்கப்புறமும் கூட 87 கட்சி 2 பிரிவாக பிரிந்து அதுக்கப்புறம் அதை ஒருங்கிணைக்க முடிஞ்சது அம்மாவால். நீங்கள் வந்து உள்ளே வாங்க, கண்டிப்பாக வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையை ஏற்று நீங்கள் உள்ளே வாங்க. நல்ல அளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குன்ற கருத்தை தான் நாங்கள் அன்றைக்கும் சொன்னோம். 23ஆம் தேதி இரவு, பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு நாங்கள் சொன்ன கருத்து தான். அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நாங்கள் நம்பினோம். ஜெயலலிதாவினுடைய உயிரோடு இருந்தவரை அவருக்கு இருந்த கம்பீரத்தை அவருடைய மறைவுக்கு பிறகு அவரை சார்ந்த அத்தனை பேரும் ஒவ்வொரு வகையிலும் சிதைக்கிறார்களே அப்படின்னு ஒரு கவலை எளிய ஒரு அதிமுக தொண்டருக்கு இருப்பதை செய்திகள் வாயிலாக பார்க்க முடிகிறது. அதை நீங்க எப்படி உணர்றீங்க? சத்தியமா அம்மாவோட கம்பீரத்துக்கு ஒரு மாற்று குறையாமல் இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவர்களுடைய புகழை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும் தெரியும். ஓகே, அதில் எந்த ஒரு மாற்றும் குறையாமல் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இரட்டையிலேயே தொழிலேற்று உள்ளே போய் வாக்கு கேட்கக்கூடிய, மக்களிடம் வாக்கு கேட்கக்கூடிய தகுதி படைத்த ஒரே ஒருவர் அண்ணன் ஓபிஎஸ் நாங்கள் நினைக்கிறோம். கட்சி அவர் தலைமையில் ஒன்றுபடணும்னு நாங்கள் விரும்புகிறோம். பொதுமக்கள் அவர்களுடைய தீர்ப்பை அளித்தவுடன் கட்சி மீண்டும் நிர்வாக அளவில் ஒன்றுபடும் என்று எங்களோட நம்பிக்கை. ஒருவேளை அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னம் தினகரன் அணிக்கு கொடுக்கப்பட்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் வெற்றி பெற்றால் ஓபிஎஸ் அணி அதிமுகவில் இணையுமா அல்லது தனி கட்சியாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி வாய்ப்பு இல்லை, அப்படி நடக்காதுன்னு சொல்லாதீங்க. ஒருவேளை அப்படி நடந்தால் உங்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கு நான் மனச்சாட்சிக்கு தகுக்கு நான் பதில் சொல்லணும்னா, இரட்டை இலை தார்மீக அடிப்படையிலும் சட்ட அடிப்படையிலும் கண்டிப்பாக எங்களுக்கு தான் கிடைக்கணுங்க. ஓகே, அதில் வந்து செயல்முறை சார்ந்து ப்ராக்டிக்கலாக வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்து 2 பேருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்று தான் ஆகணும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எந்த விதத்திலும் அவங்களுக்கு ரெட்டையில் எங்களுக்கு ரெட்டையில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்குற இந்த கேள்விக்கு அப்படியே இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்துல வெற்றி பெறுவோம் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அம்மாவுடைய ஒரு நீங்கள் இரட்டை இலையின் வாரிசா
அம்மாவினுடைய வாரிசாக செயல்பட போகிறீர்களா? அவ்வளவுதான் கேள்வி. அம்மாவோட வாரிசு கண்டிப்பாக எந்த அம்மா அன்கொஸ்டினபிளி நாங்கள் வந்து அம்மாவோட வாரிசாக தான் செயல்படுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து அம்மாவோட விசுவாசம் தான் என்னோட விசுவாசம், முதலும் கடைசியும் அதுதான். இன்னைக்கு திரண்டு இருக்கிற மக்கள் சக்தி உண்மை என்று நான் நினைக்கிறேன். அந்த மக்கள் சக்தி வந்து கண்டிப்பாக மதுசூதனன் அவர்களை அந்த இடத்துல, கழக அவைத்தலைவர் அவர்களை அந்த இடத்துல தேர்ந்தெடுக்க வைக்கும். அம்மாவின் ஆன்மாவும் இந்த நான் காணும் உண்மையான மக்கள் சக்தியும் அண்ணன் மதுசூதனன் அவர்களை அந்த இடத்துல தேர்ந்தெடுக்க வைக்கும். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் கழகம் மீண்டும் ஒன்றுபடும். இப்போ பிரிந்து நிற்கக்கூடிய அந்த 5% கூட எங்களோட இணைஞ்சு வருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதிமுகவில் ஒரு ஒற்றை தலைமை இருந்துவிடக்கூடாது என்று பாஜக நினைக்கிறது, அல்லது அதிமுகவினுடைய இந்த ஒரு அன்சர்டனிட்டியை பாஜக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது, அல்லது இரட்டைலை யாருக்கு போக வேண்டும் என்கிற முடிவு பாஜக கையில் இருக்கிறது. இந்த மாதிரியான ஹேஷ்யங்களை எப்படி பார்க்குறீங்க? சொல்றது ஸ்டாலின் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவருக்கு அதை சொல்றதுனால ஆதாயம் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மை இல்லைன்னு நினைக்கிறோம். யாரோட கையிலையும் இது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் எப்படி வந்து 1989 மீண்டும் கட்சியை ஒன்றுபடுத்தினார்களோ அவங்க தான் ஒன்றுபடுத்தினாங்க. அந்த டயத்தில் வந்து அதே போல் இப்போ வந்து பிரிந்து இருப்பவர்களும் ஒன்று கூடுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கு முன்னாலே வந்து அரசியல் சாசன சட்டப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷன் இதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இறைவன் மேலே எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. அம்மாவின் ஆன்மா இன்னும் வலுவாக தமிழக அரசியலை வழிநடத்தும்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிற விஷயம், இந்த என்டையர் அன்சர்டனிட்டி வந்து அடுத்த 3 வாரங்களில் ஏப்ரல் 15 அன்றுக்குள்ள இது விலகிரும்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு கேள்வி, கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதற்கு ஒரு கழகத்தினுடைய பிரதிநிதியாக உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்கள் பதில் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் 100 வருடங்களுக்கும் தமிழகத்தின் முதன்மை கட்சியாக, இந்தியாவின் மிக மிக வலிமையான முன்னணி கட்சியாக திகழும் அப்படின்னு அம்மா வந்து மறைவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால் சொன்னாங்க சட்டமன்றத்தில். அவங்க சொன்னபோது அந்த சட்டமன்றமே உறைந்து நின்றது, திமுக உறுப்பினர்கள் உட்பட. அம்மா நீங்கள் சொல்லாதீங்க அந்த வார்த்தையை, எனக்கு பின்னாலும் சொல்லாதீங்கன்னு பலரும் கதறினாங்க. அந்த நாள் எனக்கு இன்னும் நல்ல நினைவு இருக்குது. அந்த வார்த்தை சத்தியம்னு நான் நினைக்கிறேன். கழகங்கள் அப்படின்னு பன்மையில் நான் சொல்ல விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொண்ட ஒரே கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அம்மா அவர்கள் தான் என்னோட தலைவர். அவங்க வந்து சொன்ன இந்த வார்த்தை சத்தியமாக நிற்கும். கழகங்கள் இல்லாத தமிழகமாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழகத்தில் 100 வருடங்களாவது முதன்மை கட்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்து ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நாளில் நெடிய நேரத்தை எங்களோடு செலவிட்டிருக்கிறீர்கள். நியூஸ் 7 தமிழ் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. இன்னும் ஒரு வியூகம் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.